ஹலோ வியூவர்ஸ், எக்ஸல் மேக்ஸ் இன்டெலிஜென்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எக்ஸலில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ ஃப்ரீஸ் பேன்ஸ். ஃப்ரீஸ் பேன்ஸ் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டா இருக்க ஒரு ஃபைலில் ஹெட்டிங்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஹெட்டிங்ஸை ஃப்ரீஸ் பண்ண உதவும். இப்போ ஃப்ரீஸ் பேன்ஸ் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். சைட்லேயோ இல்லை கீழேயோ மூவ் பண்ணுறப்ப நம்மளால் ஹெட்டிங்ஸை பார்க்க முடியல. ஸோ இதை பார்க்க தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் பேன்ஸ் யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருக்க இந்த டேட்டாவில் ப்ராடக்ட் நேம், யூனிட், டேட், ஸ்டாக் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டோட ஹெட்டிங்கில் இருக்க டேட் பார்க்க முடியல. அதே மாதிரி எனக்கு பர்டிகுலர் டேட்டோட பர்டிகுலர் எந்த ப்ராடக்டோட ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ரீஸ் பேன்ஸ் உதவுது. இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேப் மெனுவில் வியூன்ற டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரீஸ் பேன்ஸ் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். செகண்ட் அண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். செகண்ட் ஒன் டாப் ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும், தேர்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு காலமை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது, வேணுங்கிற ரோவை அண்டு வேணுங்கிற காலமை தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஆப்ஷன் 2 and 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக புரியும். ஆப்ஷன் 2 ஃப்ரீஸ் டாப் ரோ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் ஷீட்டில் இருக்க டாப் ரோவை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலமை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் ஷீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலமை இது ஃப்ரீஸ் ஆகிடும். இதுதான் ஆப்ஷன் 3. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற டீட்டெயிலை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது ஃப்ரீஸ் பேன்ஸ். நமக்கு எந்த ரோ விசிபிளாக தெரியணுமோ அதுக்கு அடுத்த ரோவிலிருந்து 4 to 5 ரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் பேன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த ரோஸ் ஃப்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி காலமை ஃப்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஒரு 4-5 காலமை ஃப்ரீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற காலம் ஃப்ரீஸ் ஆகிடும். அடுத்த முக்கியமான ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே டைம் ரோ அண்டு காலமை ஃப்ரீஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ ரோவையும் காலமும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த ரோ நமக்கு ஃப்ரீஸ் பண்ணணுமோ அண்டு எந்த காலம் ஃப்ரீஸ் பண்ணணுமோ அதுக்கு வெரி ஃபஸ்ட்டு செல் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மேலே 2 செல் இருக்குது. ஆல்ரெடி ஏபி காலமில் நம்மளுக்கு டேட்டா இருக்கிறதுனால C3 செல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுக்குறோம். இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு தேவைப்படுற ரோ தேவைப்படுற காலம் ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அதை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரீஸ் பேன்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுற ஃப்ரீஸ் பேன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பேன் சொல்லிட்டு அது சேஞ்ச் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ பழைய மாதிரி டேட்டா மாறிடும். ஸோ இதுதான் ஃப்ரீஸ் பேன்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கணுன்னா நம்ம வீடியோ 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமும் எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க. we are ready to help that. இது எக்ஸல் மேக்ஸ் இன்டெலிஜென்ட். நன்றி, வணக்கம்.